Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் கிளி பரோட்டா எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். மட்டன் கிளி பரோட்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூடவே 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் 1 கிலோ மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு இது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து மசாலாலாம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இது கூட சேர்த்துடலாம். மட்டன் ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்து நம்ம ஆல்ரெடி சேர்த்தா மசாலாவும் மட்டனும் நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு ஆம்லெட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 முட்டை ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்து ஆம்லெட் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம மட்டன் குழம்புல லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போது 2 வாழை இலை எடுத்து இது மாதிரி தீயில காட்டி அதை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால வாழை இலை கிழியாமல் இருக்கும். இப்போது வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் குழம்பு இருக்கு இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஊற்றி அது மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கலாம். பரோட்டா கடையில் வாங்கியிருக்கேன். அது மேலே திரும்ப ஒரு லேயர் மட்டன் குழம்பு, அப்புறமா ஒரு பரோட்டா, திரும்ப மட்டன் குழம்பு, இது மாதிரி 3 லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ண ஆம்லெட் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். வாழை இலையை ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுருங்க. அப்புறமா ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி அது மேலே நாம் ரெடி பண்ண அந்த பரோட்டா இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கிழி பரோட்டா அழகாக ரெடி ஆயிரும். இப்போது வாழை இலை வாசனையோட நம்ம கிளி பரோட்டா அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செய்கிறப்போ இது மாதிரி கிளி பரோட்டா செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.